السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسول الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وبالفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق رسول النبي الكريم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புணியுமாகிய ஏக வல்லோன் அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அவன் அன்பும் அருளும் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நல்லடியார்கள், ஜும்ஆ மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்து குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்திற்கு நேர்வழி காட்ட நபிமார்களையும் மற்றும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தான். மேலும் அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வேதத்தையும் மேலும் பலதரப்பட்ட வழிகாட்டுகளையும் கொடுத்தான். அதில் சிறப்புமிக்க ஹஜ்ரத் ஆகா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளில் வாழ்ந்து காட்டிய சஹாபாக்கள். உலகமே ஒரு மிகப்பெரிய அரசாட்சியின் கீழ் அடிப்படைந்து வாழ்ந்து கொண்டிருந்தது. மிகப்பெரிய ஒரு பேரரசு. உலகில் மேற்கு திசையை ஒரு ஆட்சியும் கிழக்கு திசை ஒரு சாம்ராஜ்யமும் நடத்தி கொண்டிருந்த அந்த டைம். மேற்கு திசையில் பார்த்தோமே ஆனால் ரோமர்கள் ஆட்சி செய்கிறாங்க உலகத்தை. கிழக்கு திசையை பார்த்தால் பாரசீகர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி ஆழ்ந்த இரண்டு பேரரசுகளுக்கு தெரியாது நம்மளை அழிக்க ஒரு சிற்றரசு வருகின்றது. எங்கேருந்து? எந்த ஒரு காடு கிடையாது, எந்த ஒரு செடி கொடிகளும் இல்லை. ஒரு பாலைவனத்திலிருந்து ஒரு சிற்றரசு கிளம்பி நம்மளுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அழிக்க போன்னு சொல்லி அந்த இரண்டு பேரரசுக்கும் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவுக்கு பிறகு, ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு, ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்தை இஸ்லாமிய இடங்களாக மாற்றி காட்டினார்கள். மிகப்பெரிய போர்கள், மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உட்டான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவருடைய தலைமையில் போருக்கு அனுப்புகிறாங்க. எர்மூக் போருக்கு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் தலைமை தாங்க போருக்கு போகிறாங்க. போருக்கு போய் பார்த்தா இந்த போரில் பங்கேற்ற சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 40,000 பேர். அந்த சைடு பார்த்தோன்னா கிழக்கு உலகத்தை ஆண்ட ரோமானியர்கள் 2 லட்சம் பேர் நிற்கிறாங்க. ஒரு இடத்துல பார்த்தா 2 லட்சம் வீரர்கள் ரோமானியர்கள், அரபியர்கள் 40,000 பேர். ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை அதிகமான எதிரிகள் இருக்கும் பொழுது
ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய போர் தந்திரத்தினால் அந்த எர்முக் போரை வென்று கொடுத்தார்கள். அதிலும் போர் நடுவில் மிகப்பெரிய ஒரு ஃபித்னா. மக்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஹாலித் இப்னு வலீத்னால தான் எல்லாம் போய் நாம் ஜெயித்தோம். ஏன்னா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொண்ட அனைத்து போர்களையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்தான். மக்கள் இப்போ நினச்சிட்டாங்க, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு இருந்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும் சொல்லி ஒரு எண்ணம் மக்களுக்கு மத்தியில் பரவ ஆரம்பிச்சது. உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, இந்த எண்ணம் மிகவும் தவறானதுன்னு சொல்லி எர்முக் போர் நடந்து கொண்டு அந்த 6 நாட்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு கடிதம் அனுப்புகிறாங்க. போர் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு சஹாபி கடிதம் எழுதியிருந்தார், இந்த ஹாலித் உமர் ரலியல்லாஹு அவர்களே இந்த உமர் நாயகம் கொடுத்தாங்க சொல்லி ஒரு கடிதத்தை தருகிறான். ஹாலித் இப்னு வலீத் திறந்து பார்க்குறாங்க, அதில் எழுதியிருந்தது, ஹாலித் உமர் ரலியல்லாஹு அவர்களே உங்களை நான் தலைமைத்துவத்திலிருந்து விலக்குகின்றேன் என்று சொல்லி ஒரு கடிதம். அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்களே எர்முக் போருக்கு நான் தலைமை தாங்குகிறேன், அவரை கீழே நீங்கள் ஒரு வேலைக்கான போர் செய்யுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு கடிதம் அனுப்புகிறாங்க. அதுக்கு எதுவும் பொருட்படுத்தாமல் ஹாலித் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் உமர் ரலியல்லாஹு அவருக்காக போர் செய்யவில்லை, அல்லாஹ்வுக்காக நான் போர் செய்கிறேன் என்று அந்த கட்டளைக்கு ஏற்று அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்களை போர் தளபதியாக்கி விட்டு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவருடைய ஒரு வீரராக போர் செய்கிறாங்க. எர்முக் போர் முடிஞ்சது. ரோமானியர்கள் அரபியர்களால் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அடுத்த சண்டைக்கு போகிறாங்க. அரபியர்கள் ஒரு சின்ன 40,000 கூட்டம் ஒரு 60,000 மாறுது. அடுத்த போர் பாரசீகர் போர். பாரசீகரை பற்றி சொல்லணுமே ஆனால் அவர்களும் சாதாரணமாக ஆட்கள் தான். ஆனால் அவர்களுடைய அந்த ஒரு கவசம், அவர்கள் மிகவும் ஹார்டான ஒரு அயனால் சூட் அணிப்பாங்க. போர் கவசம் தலைக்கு காலுக்கு கைக்கு உடம்புக்கு சரி எல்லாத்தும் ஒரு இரும்பினால் ஆன கவசத்தை அணிந்து கொண்டு வராங்க. அது பார்த்தோன்னே அரபியர்கள் எதுவும் சலிக்கலை. ஆனால் ஒரு படை பாரசீக படை நின்று கொண்டிருக்கிறது. பின்னாடி பார்த்தா ஒரு படை வருது. பாரசீகருடைய படையில் பின்னாடி படை நிற்குது. என்ன படம் பார்த்தா யானை படை. பாரசீகருடைய அந்த படையில் அவருக்கு மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் என்பது யானைப்படை. யானைப்படை சாதாரண யானை கிடையாது, வெள்ளை யானை. வெள்ளை யானை பற்றி சொல்லணுமே ஆனால் ஒரு வெள்ளை யானை 40 யானைக்கு சமமானது. அந்த வெள்ளை யானையை கொண்டு வந்து போருக்கு நிப்பாடுறாங்க பாரசீகர்கள். அரபிகள் பார்க்குறாங்க, எப்படா ஜெயிக்கிறது, இவ்வளோ யானை நிற்குது, குதிரை இருக்குது, ஒட்டகம் இருக்குது, இவ்வளோ வீரர் இருக்கிறாங்க, எப்படி ஜெயிப்பது? அப்போது அந்த பாரசீகர் அந்த போருக்கு தலைமை தாங்கிய சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு 3 நாள் முன்னாடி அல்லாஹ் தஆலா அவருக்கு நோயை கொடுத்து விட்டான். அந்த நோயின் காரணமாக அவர் அந்த போரை வழி நடத்த முடியாமல் போய்விடுமான்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அவர் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, சஅத் அபி வக்காஸ் அவர்களே நீங்கள் மலையிலிருந்து எங்களுக்கு வழி காட்டுங்க, நாங்கள் உங்களை வழியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி ஒரு போர் நடந்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் ஒரு மலையிலிருந்து சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் வழி நடத்துகிறார்கள். போர் நடந்து கொண்டே இருக்கிறது. யானை படை வருகிறது. அதை பார்த்து அரபியர்கள் திரித்து ஓடுகிறாங்க. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு கட்டளையிடுகிறார்கள், அரபியர்களே நீங்கள் யானையுடைய கண்ணை பார்த்து அம்பை வீசுங்க. சஅத் பின் அபி வக்காஸ் சொல்கிறோன்னே இஸ்லாமிய வீரர்கள் யானையோட அந்த கண்ணை பார்த்து அம்பு விடுறாங்க. கண்ணை பார்த்து சில பேர்லாம் அந்த யானையுடைய தும்பிக்கை விட்டுடுறாங்க. அது தெரித்த யானைகள் பாரசீகர்கள் திரும்பி பார்த்து அவர்களை மிதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கட்டளை இழந்த யானைகள் இஸ்லாமிய வீரர்கள் தாக்குவோமே ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக பாரசீகரை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த போர் அல்லாஹ் தஆலா ஒரு வெற்றியை கொடுத்தான். அதுக்கு பிறகு அந்த போரில் அந்த பாரசீக தலைமையாக இருந்த ருஸ்தம் அவர் கொல்லப்பட்டார். அடுத்ததாக 2 போரை முடித்துவிட்டு இஸ்லாமிய வீரர்கள் ஜெருசலத்துக்கு வராங்க. ஜெருசலத்தை நாம் பிடிக்க வேண்டும், பைத்துல் முகத்தஸை நாம் பிடிக்க வேண்டும் சொல்லி இஸ்லாமிய படைகள் ஜெருசலத்துக்கு வராங்க. ஆனால் ஜெருசலத்தில் இருக்கவங்க சொல்லிவிட்டாங்க, அவங்க ஒரு கிறிஸ்தவர் இருந்தார், அவர் பேர் சஃப்ரோனியஸ், ஒரு கிறிஸ்தவ தலைவர், கிறிஸ்தவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் சஃப்ரோனியஸ், கிறிஸ்தவ ஃபாதரியார். இஸ்லாமிய படையில் நிற்கிறாங்க.
ஜெருசலத்தில் நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் போர் செய்யவா இல்லை நீங்கள் உங்களுடைய இந்த ஜெருசலத்தை எங்கள்கிட்ட தரீங்களா சொல்லி நிற்கிறாங்க. அப்போது கிறிஸ்துவ சஃப்ரானி சொல்கிறாரு, எங்கள் வேதத்தில் இந்த அடையாளம் இருந்த ஒரு தலைவர் வந்து இந்த ஜெருசலத்தை பிடிப்பார். ஆனால் உங்களிடத்து அந்த மாதிரி அடையாளத்தை கொண்டு யாருமே இல்லையே, எப்படி உங்கள்கிட்ட ஜெருசலத்தில் சாவி தரேன் என்று கேட்குறாங்க. அப்போ தலைமை தாங்கி இந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் அனுப்புகிறாங்க. இப்படி உமர் நாயகமே நீங்கள் வந்தால் தான் சாவி தருவாங்களாமா, நீங்கள் வாங்க சொல்லுங்க. இப்போது மிகப்பெரிய ஒரு முக்கிய அம்சமாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த காலகட்டத்தில் அப்படி மதீனா நகரத்திலேருந்து கிளம்பி வராங்க ஜெருசலத்துக்கு. ஒரு அரசர், ஒரு மிகப்பெரிய அரசராக இருக்கட்டும், ஒரு போருடைய தளபதியாக இருக்கட்டும், ஒரு ஊர்லேருந்து ஊருக்கு போகிறாங்கன்னா மிகப்பெரிய படை பட்டாளத்துடன் ஒரு உணவு பண்டங்களுடன் மிகப்பெரிய ஒரு கண்ணியத்துடன் அதை பயணம் செய்வாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலேருந்து கிளம்புறாங்க, ஒரே ஒட்டகம். ஒரு ஒட்டகம் கூட ஒரு வேலை செய்ய ஒரு பணியாள். சரி ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா போட்டிருப்பா, பார்த்தா ஒரு கிழிந்த ஆடை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அணிந்திருந்த அமீர் முஃமினான இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அணிந்திருந்த ஆடை கிழிந்த ஆடை. அதுவும் அந்த பணியால் ஒருத்தர் இருந்தால் இல்லை, அவரை பார்த்து சொல்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இங்கே பார், நான் கொஞ்ச நேரம் ஒட்டகத்தில் வருவேன், பயணம் செய்வேன், அதுக்கப்புறம் நான் இறங்கிடுவேன், நீ பயணம் செய்யணும். அதுக்கடுத்து 2 பேரை இறங்கி நடந்து போவோம், ஒட்டகம் கொஞ்சம் ஃப்ரீயாக வரட்டும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் மதீனாவிலேருந்து ஜெருசலத்துக்கு அப்படியே வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்றாங்க, இறங்குறாங்க, அடிமேறி உட்கார்றாரு, 2 பேர் நடந்து வராங்க. இதே மாதிரி வந்துடுது. ஜெருசலத்திற்கு வர கொஞ்ச நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டகத்தில் உட்கார்ந்துருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரம் முடிந்து விட்டது. அடுத்த அடிமை பணியால் ஏறி அந்த ஒட்டகத்தில் உட்கார்ந்து அவரோட டைம், அவர் இறங்கிறாரு. எங்கே வரான்னா ஜெருசலத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணி ஜெருசலம் வந்துடும். அந்த நேரத்தில் பணியால் சொல்கிறாரு, அமீர் முஃமினீனே ஜெருசலம் வந்துருச்சு, நீங்களே உட்காந்து வாங்க, உங்களுடைய முகத்தை பார்க்க அங்கே அவ்வளோ பேர் வந்து காத்திருக்காங்க, நீங்களே ஒட்டகத்தை உட்காந்துருவாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், இப்படி நான் சொல்கிற நீ கேளு, இப்போ உன்னுடைய வாய்ப்பு, நீ தான் ஒட்டகத்தை மீது உட்கார்ந்து வரணும்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்துடைய அந்த கயிற்றை பிடித்து பணியால் வந்து அந்த ஒட்டகமே உட்கார வச்சுட்டு ஜெருசலத்துக்கு வராங்க. அப்படியே அந்த ஜெருசலத்தை பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க சொன்னோடனே பட்டாடைகள் மிகப்பெரிய நறுமண பிடிக்கலாம் எடுத்து ஜெருசலத்தை வாசலில் இஸ்லாமிய வீரர்கள் நிற்கிறாங்க. தூரத்துன்னு பார்த்தா ஒருத்தர் வராரு, யாருன்னு பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய தூசியோடையும் அந்த மாதிரி வராரு. அப்போ அந்த கிறிஸ்துவ ஃபாதர் பார்க்குறாரு, சஃப்ரானி பார்க்குறாரு. சரி மேலே தான் உட்கார தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி நேராக போய் கை கொடுத்துறாரு, இந்தாங்கன்னு, வாங்க ஹலீஃபா அவர்களே. எப்போ நான் இல்லைப்பா, கீழே ஒருத்தர் நிற்கிறார்ல அவர் தான் ஹலீஃபான்னு. சஃப்ரானிஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு ஹலீஃபா ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்திற்கு தளபதி தலைமை அரசாங்கக்கூடிய ஹலீஃபா அவர்கள் இப்படி இருக்கா சொல்லி சஃப்ரானிஸ்க்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அபூ உபைதா வராரு, தூரத்துலேருந்து அபூ உபைதா வராரு, வந்து கேட்குறாங்க, அமீர் முஃமினீனே இந்த ஜெருசலத்துலாம் கொஞ்சம் பணக்காரங்க, அவங்க மத்தியில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆடையோ இந்த மாதிரி ஒரு பணியாளை இப்போ வரீங்களே, இப்படி வராதிங்க, இந்த புத்தாடை அணிந்து கொள்ளுன்னு சொல்லி தராங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறாங்க, வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது, அல்லாஹ் நாம் ஜாஹிலான காலகட்டத்தில் இருக்கும் பொழுது, மடமையான காலகட்டத்தில் நாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்மளை கண்ணியப்படுத்தவில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா எப்போ நம்மளுக்கு இஸ்லாம் என்ற மார்க்கத்தை கொடுத்து நாம் அதை தழுவினோமோ அப்போ அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுத்தான். நாம் இப்போ கண்ணியத்திற்காக அந்த இஸ்லாமுடைய வழிகாட்டுதலை விட்டுவிட்டோமே ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மளை கேவலப்படுத்தி விடுவான். எனவே எனக்கு இந்த ஆடையே இந்த தோற்றமே போதும்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வரலாற்று செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் இருக்கின்றோம். இந்த இஸ்லாம் என்பது ஏதோ காசு கொடுத்து வந்தது கிடையாது, ஏதோ வந்து சொல்லி கொடுத்தது கிடையாது. ரத்தம் சிந்தி குடும்பத்தை தியாகம் செய்து மிகப்பெரிய ஒரு சோர்ஸின் மூலமாக இந்த உருவான இஸ்லாம் என்ற மார்க்கத்துடைய அனைத்து வரலாற்று செய்திகளையும் அனைத்து சிறப்பம்ச அறியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.